பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்தவரையிலும் இந்த 7வது வாரம் காலை 11 மணி நிலவரம் 4வது நாள் என்ன ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் டாப்ல இருக்கிறது வழக்கம் போல நம்ம திவ்யா அவர்கள் தான். ஸோ 85,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. 85,098 ஓட்டு எடுத்திருக்காங்க திவ்யா அவர்கள். போன வீக் நாமினேட் ஆகியிருந்தாங்க. ஆனால் போன வீக் நம்பர் 1 இடத்துல தான் இருந்தாங்க. இந்த வீக் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதே இடத்துல தான் இருக்காங்க. திவ்யாவோட கேம் பிளே அப்படிங்கிறது செம்மையாகவே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ செகண்ட் இடத்துல வந்து பாரு அவர்களோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 77,811 ஓட்டு எடுத்து 2வது இடத்துல நம்ம பார்வதி அவர்கள் இருக்காங்க. அவங்களோட கேம் பிளேயும் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாவே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். 3வது இடத்துல விக்ரம் அவர்களோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 61,898 ஓட்டு எடுத்திருக்காரு நம்ம விக்ரம் அவர்களும் 3வது இடத்துல இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ அவரோட கேம் பிளே வந்து நல்லாவே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். 4வது இடத்துல சபரி அவர்கள் போன வீக்ல விஜய் சேதுபதி கொஞ்சம் கடிஞ்சு விட்டாரு. அதுக்கப்புறம் அவரோட கேம் பிளே இந்த வீக்ல வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்துகிட்டு இருக்கு. அவருக்கான ஓட்டு அப்படிங்கிறது 51,734 ஓட்டு எடுத்து சபரி அவர்கள் 4வது இடத்துல இருக்காங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா ஆரோரா அவர்களை எப்படாப்பா வெளியே அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஆரோரா அவர்கள் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஆரோராவோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 39,686 ஓட்டு எடுத்து ஆரோரா அவர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா 5வது இடத்துல இருக்காங்க. 6வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கெமி அவர்கள் இருக்காங்க. ஸோ கெமி அவர்களோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 37,265 ஓட்டு எடுத்து கெமி அவர்கள் 6வது இடத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் கனி வந்து பார்த்துட்டுனா குரூப் சேர்த்துக்கிட்டு ஓரளவு கேம் பிளே பண்ணிக்கிட்டு இருந்தாலும் போன வீக் எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் சேவ் ஆகிட்டாங்க. ஆனால் இந்த வீக் அவங்களுக்கான ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 36,671 ஓட்டு எடுத்து கனி அவர்கள் வந்து 7வது இடத்துல இருக்காங்க. சாண்ட்ரா வந்து போன வீக்கில் நாமினேஷன் ஆகியிருந்தப்ப செகண்ட் பிளேஸில் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 8வது இடத்துக்கு போயிட்டாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா ஓட்டு ரொம்பவே கம்மி தான். ஆனாலும் கேம் பிளேயும் பெரிய அளவில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சாண்ட்ராவை பொறுத்தவரையிலும் 36,386 ஓட்டு எடுத்திருக்காங்க நம்ம சாண்ட்ரா அவர்கள். 9வது இடத்துல வந்து வியானா அவர்களோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 34,715 ஓட்டு எடுத்து நம்ம வியானா அவர்களோட கேம் பிளே வந்து பெரிய லெவலில் இல்லை. அப்படியே க்யூட்டாக பேசிக்கிட்டு இருந்தாலுமே ஓரளவுக்கு 80 நாளைக்கு தாண்டுவாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது தான் கொஞ்சம் டவுட்டு. அதுக்கப்புறம் வந்து 10வது பிளேஸில் வந்து பிரஜின் அண்டு சாண்ட்ரா இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே என்ட்ரி கொடுத்துருந்தாங்க கப்பல்ஸாக. ஆனால் பெரிய லெவலில் அவங்களோட கேம் பிளே இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ பிரஜினோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 34,033 ஓட்டு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அமித் அவர்களோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா பிரச்சனையும் மிந்தி இருப்பாருன்னு பார்த்தா கடைசி இடத்துல தான் இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 32,098 ஓட்டு எடுத்திருக்காரு அமித் அவர்கள். 11வது இடத்தை தாண்டி 12வது இடத்துல வந்து சுபிக்ஷா அவர்கள் இருக்காங்க. சுபிக்ஷாவோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 30,892 ஓட்டு எடுத்து சுபிக்ஷா அவர்கள் வந்து இருக்காங்க. கடைசி பிளேஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இருக்காங்க. இந்த வீக்கில் டபுள் எவிக்ஷன் இருக்குது. கண்டிப்பாக சுபிக்ஷா அண்டு ரம்யாவுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ரம்யா தான் லாஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. 2-3 வாரமாகவே அவங்க லாஸ்ட் இடத்துல தான் இருக்காங்க. பட் வந்து வெளியே அனுப்ப மாட்டேங்கிறாங்க. பிரவீன் ராஜ் அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் வாட்டர்மெலன் அனுப்புனாங்க. இந்த வீக் யாரை அனுப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ரம்யாவோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 29,240 ஓட்டு எடுத்து கடைசி இடத்துல ரம்யா அவர்கள் இருக்காங்க. ஸோ இந்த 13 பேரில் யார் எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதோ அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.